ஹலோ நாட்டீஸ், வெல்கம் டு அப்ஸ் நாட்டி வைப்ஸ். இன்றைக்கி அரிசி பருப்பு சாதம் நம்ம குக்கரில் ஈஸியாக பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்டோட டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ரொம்ப ஈஸி ஒன் பாட் ரெசிபி தான் இது. லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம ஷேர் பண்ணலாம், இல்லை லஞ்சுக்கு நம்ம போர் அடிக்கும்போது இதையும் நம்ம சாப்பிடும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு வரமிளகா ஆட் பண்ணிப்போம். இதில் வெங்காயம் நான் ஒரு மீடியம் சைஸு பெரிய வெங்காயமும் 6 சின்ன வெங்காயமும் வச்சுருக்கேன். நீங்கள் முழுசாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கிளாஸ் அரிசி 1/2 கிளாஸ் பருப்பு எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துப்போம். வெங்காயம் நல்லா வதங்கணும், கலர் சேஞ்ச் ஆகணும் லைட்டாக. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 8 பல் பூண்டு நம்ம பருப்பு ஆட் பண்ணுறனால கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். பூண்டு வாய்வு ஆசிடிக் ப்ராப்ளம், கேஸ் ப்ராப்ளம் எதுவும் இல்லாமல் இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணும். பூண்டு அவ்வளோ நல்லது உடம்புக்கு. 2 தக்காளி ஆட் பண்ணிப்போம். தக்காளி நல்லா வதங்கணும். பூண்டு ரொம்ப வதங்கணும்லாம் அவசியம் கிடையாது. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிப்போம். 1/2 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் ஜீரக பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது குழம்பு மிளகாய் தூளில் செய்வாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற மசாலாஸ் வச்சே நம்ம கண்டிப்பாக இதை செய்யலாம். 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிப்போம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இதில் தனியா பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துப்போம். வேறு எந்த மசாலாஸும் இல்லைங்க, அவ்வளோதான் மசாலா. இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிப்போம். நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணியை செக் பண்ணிவிட்டு வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு அதிகமாகிடுச்சுன்னா நம்ம எதுவும் செய்ய முடியாது. இதில் கம்மியாக இருந்தால் கூட நம்ம எவ்வளோ வேணுமோ நம்ம தண்ணியை செக் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது பிகினர்ஸ்க்காக. இதில் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவு பெருங்காயம் ஆட் பண்ணிப்போம். நம்ம பருப்பு ஆட் பண்ணுறனால கண்டிப்பாக பூண்டு பெருங்காயம் நம்ம ஆட் பண்ணிக்கிறது நல்லது. இதில் 1 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். நார்மல் பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன், கர்நாடகா பொன்னி. நாங்கள் எப்பயும் வீட்டில் சாப்பிட்ற ரைஸ் அதுதான். 1 கப்புக்கு 3 கப்பு தண்ணி வைக்கிறேன். ஏன்னா நம்ம பருப்பும் எடுத்திருக்கோம் இல்லையா, அதுக்காக. 1 கப்புக்கு 1/2 கப்பு துவரம் பருப்பு, 1 கப் ரைஸ்னால் 1/2 கப்பு துவரம் பருப்பு, 3 கிளாஸ் தண்ணி. இதுதான் மெஷர்மெண்ட். இது குலைவாலாம் இருக்காது, சாஃப்டாக இருக்கும். பட் உதிராக இருக்கும். இந்த மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசி ஆல்ரெடி நான் ஊற வச்சுட்டேன். அதை 1 கப் ரைஸு, 1/2 கப் துவரம் பருப்பு, இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். என் சேனலை இப்போ தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதில் இப்போ உப்பு பத்தலை, நான் வாட்டரை செக் பண்ணி பார்த்தேன். இப்போ உப்பு ஆட் பண்ணிப்போம். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிப்போம். இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இந்த லைட்டாக கொதி வரும்போது ஒரு 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள்
இப்போ குக்கர் லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிக்குவோம். 4 விசில்ஸ் நான் விடுறேன். நீங்கள் நார்மலாக ரைஸுக்கு எவ்வளோ விடுவீங்களோ அவ்வளோ விட்டு எடுத்துக்கலாம். இது ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது. இதை இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பரான ரெசிபி. கண்டிப்பாக இதை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். சும்மா சாப்பாடு, குழம்பு, ரசம் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இதில் நெய் வேணும்னா கொஞ்சமாக நீங்கள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணுறேன். அது டேஸ்ட்டே வேறு லெவலுக்கு கொண்டுட்டு போவோம். நான் ஒரே 1 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதுக்கு நான் வந்து தொட்டுக்கிறதுக்கு எக்கு ஃப்ளஃபி ஆம்லெட் இது தான் நான் போட போகிறேன். ஒன்றும் இல்லை, ஆம்லெட் எப்பயும் போல் மிளகுத்தூள், உப்பு போட்டுட்டு இது தவாவில் நம்ம ஊற்றுறோம். நல்லா ஃப்ளஃபியாக நல்லா சூப்பராக சாஃப்டாக இருக்கும். இல்லை உருளைக்கிழங்கு வறுவல் வேணுனாலும் நம்ம செஞ்சுக்கலாம். சிப்ஸு, அப்பளம் எதுனாலும் நம்ம கம்பைன் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு. இதோடு நம்ம இந்த ஆம்லெட்டையும் சர்வ் பண்ணலாம். இன்றைக்கி நான் அதை தான் சர்வ் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.